நான் தான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். சுகன்யா அக்ரி மிஷினரி 2025 to 26 நியூ மாடல் லான்ச். இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ஏற்கனவே பார்த்துருக்கலாம். இந்த புள்ளி வந்து இப்போதைக்கு ஹை ஸ்பீடு புள்ளியே கொடுத்துருக்கோம். எதுக்காக இந்த ஹை ஸ்பீடு புள்ளி கொடுத்துருக்குறோம்னா, ஒரு டிராக்டரில் இப்போ 40 HP டிராக்டர் வச்சுருப்பாங்க, 50 HP டிராக்டர் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பிடிஎஃப் பவர் வந்து ஒரு 50 HP டிராக்டர் வச்சுருக்கிறவங்க ஐடியிலே ஓட்டுவாங்க. இப்போ 35 HP வச்சுக்கிற டிராக்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு பவர் பத்தாது. அப்போ அந்த பவர் எப்படி எடுக்கணும்னாக்கா நம்ம ஹை ஸ்பீடு புள்ளி மூலிமா எடுத்துருவோம். இது வந்து டபுள் சைடு புள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஹை ஸ்பீடு, இது ஸ்லோ ஸ்பீடு. அப்போ நம்ம எந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வேணுமோ நம்ம வந்து பிடிஓவிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டிராக்டரில் இன்க்ரீஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதுக்காக இன்னொரு புது டிராக்டர் வாங்கணும்னு அவசியம் தேவையில்லை. அதனால் இது ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இந்த ஷேக்கர். இந்த ஷேக்கர் எதுக்காக கொடுத்துருக்கோம்னாக்கா, முதல்ல வந்து கீ டைப்பில் அடிப்போம். அந்த கீ என்ன ஆகும்னா அடிக்கடிக்கு லூஸ் ஆகும். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஷாஃப்ட்டு கட் ஆகும். இப்போ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து புஷ்ஷிங் சிஸ்டமாக கொடுத்துருக்கோம். அந்த ஷாப்பில் வந்து புஷ்ஷிங், அதாவது லாக் சிஸ்டமாக கொடுத்துருக்கோம். இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கனாக்கா, எந்த ஒரு புள்ளி ஒரு 20 மணி நேரமோ 50 மணி நேரமோ 100 மணி நேரம் ஓடிச்சுனாக்கா தலையாட்ட ஆரம்பிக்கும், நட்டு லூஸ் ஆகிடும், அதனால் தலையாட்டம். இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டே சுத்தமாக இருக்காது. இதனால் என்ன ஆகுனா கஸ்டமர். அடுத்தது வந்து ஸ்பைவீல். இந்த ஸ்பைவீல் எது கொடுக்குறேன்னா, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பைவீல் அதுக்கு ஆப்போசிட் ஸ்பைவீல். இது வந்து பெரிய புள்ளி. அடுத்தது வந்து அது மீடியம் சைஸ். நார்மலாக எல்லாமே மீடியம் சைஸ் தான் கொடுப்பாங்க. ரெண்டாவது இந்த அல்லர் வந்து லென்த்து பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 அடிக்கு வந்து 2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். இப்போ வந்து டோட்டலாக 54 இன்ச்சு போட்டிருக்கும். இந்த 54 இன்ச்சு போகிறதுனால என்ன ஆகுனாக்கா, கொடி வந்து எதுவுமே வேஸ்டேஜில் வந்து வெளியில் வராது. ஒரு தானியம், ஒரு பருப்பு, ஒரு மக்காச்சலை ஒட்டாது. எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா துப்பாக்கியில் பெருக்கிது. இப்போ அதனால் என்ன ஆகும், அந்த பெனிஃபிட்டுக்காக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹை ஸ்பீடு. இந்த ஹை ஸ்பீடு புள்ளி முதல் வந்து நார்மல் புள்ளி 7 இன்ச்சஸில் கொடுத்துருவோம். இப்போ என்னன்னா, இந்த வேக்கம் பவர் வந்து அதிகப்படுத்துறதுக்காக அதுக்காக இது வந்து ஹை ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சேஃப்டிக்காக இது வந்து ப்ளோயர். இது வந்து ஹை ஸ்பீட் ஃபேனு. இதில் வந்து ஸ்பைவீல் இருக்குது உள்ள. இந்த ஸ்பைவீல் மூலிமா நம்மனா சேஃப்டிக்காக கொடுத்துருக்கோம். ரெண்டாவது இந்த செயின் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து கொடி வந்து அலசி பெரும்பாலும் கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால எவ்வளோ லோடு வந்து பாயில் நின்னாலும் சரிதான், உடனே வந்து சீக்கிரமாக வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும்.